ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் பைத்தான் சீரியஸ். இந்த வீக் நம்ம பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த செஷன் ஃபுல்லாமே பைத்தான் ஸ்ட்ரிங் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனில் என்னென்ன நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங்கை ஏன் நம்ம வந்து இம்யூட்டபிள்னு சொல்கிறோம், தென் என்னென்ன எஸ்கேப் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது ஸ்ட்ரிங்கில், தென் இம்ப்ளிசிட் கன்காட்டினேஷன் நம்ம எப்படி பண்ணலாம், தென் யூனிக் கோட் அண்ட் ஹெக்ஸ் எஸ்கேப்ஸ் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், எப்படி டேட்டாவை ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், ஸ்லைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். தென் எப்படி இண்டெக்ஸிங் ஸ்ட்ரிங்கில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எப்படி ஒரு கேஸ்லேருந்து இன்னொரு கேஸ், அதாவது கேபிட்டல் இருந்து ஸ்மால் இருந்து கேபிட்டல், தென் கேமல் கேஸ், இந்த மாதிரி எப்படி கேஸ் கன்வர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் ஸ்ட்ரிங் டேட்டாவை எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம், தென் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபைனலாக எப்படி டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கில் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. வாங்க, லெட்ஸ் கெட் டு த செஷன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எ ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங்னா என்ன? ஓகேவா? an ordered immutable sequence of characters, அதைத்தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நம்ம சிங்கிள் கோட் வச்சு, டபுள் கோட் வச்சு, ட்ரிபிள் கோட் வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சிங்கிள் கோட்டோ, டபுள் கோட்டோ, ட்ரிபிள் கோட்டோ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சிங்கிள் கோட், டபுள் கோட், ஓகே, அண்ட் தென் ட்ரிபிள் கோட். ட்ரிபிள் கோட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட், இதே மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த கோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும்னா போதும், நம்மளுக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இட் இஸ் ஆர்டர்ட் அண்ட் இம்யூட்டபிள். ஆர்டர்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற இங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் தான் இருக்கும். அதாவது இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹெலோக்கு வந்து ஹெச் அப்படிங்கிறது வந்து 0th கேரக்டர், இ ஃபஸ்ட்டு, தென் எல் செகண்ட் கேரக்டர், தென் அடுத்த எல் வந்து தேர்டு, அடுத்தது ஓ வந்து ஃபோர்த். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இம்யூட்டபிள் அப்படின்னா என்ன? இம்யூட்டபிள் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த கேரக்டருக்கு பதிலாக நான் வேற கேரக்டர், இப்போ ஹெலோக்கு பதிலாக ஹெச்இடபிள்யூ அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ரிங்கை. இதுக்கு வந்து வேல்யூவை கம்ப்ளீட்டாக ரீஅசைன் பண்ண முடியும். அதாவது சிங்கிள் ஈக்குவல் டு ஹெலோக்கு பதிலாக சிங்கிள் ஈக்குவல் டு வேற ஏதாச்சும் வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஆனால் சிங்கிளில் இருக்கிற ஹெலோவில் இருக்கிற இந்த ஹெச்இஎல், இந்த எல்லுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் வேல்யூ அசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பண்ண முடியாது. அதைத்தான் நம்ம வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து சிங்கிளையும் டபுளையும் ஒட்டுக்கா பிரிண்ட் பண்ணுறோம், அண்ட் தென் ட்ரிப்பிளை தனியாக பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எம்டி ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சிங்கிளில் நம்ம ஹெலோ வச்சுருந்தோம், டபுளில் வேர்ல்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த ரெண்டும் ஒட்டுக்கா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது ட்ரிப்பில் நான் செப்பரேட் லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ லைன் 1, லைன் 2, பிகாஸ் நம்ம வந்து இதில் மல்டிபிள் லைன்ஸ் கொடுத்துருந்தங்காட்டி ரெண்டும் செப்பரேட் லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸில் தான் நம்ம வந்து ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எம்டியோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே தான். ஏன்னா அதில் எந்த கேரக்டர்ஸுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணல. இப்போ ஆர்டர் அண்ட் இம்யூட்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். நான் வந்து எஸ் ஈக்குவல் டு பைத்தான். ஓகேவா? இதோட லென்த் நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்இஎன், இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங், அதாவது இந்த பைத்தானோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் ஆஃப் அண்ட் 0 இதுதான் நான் கொடுப்போம். அதாவது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து எந்த பொசிஷன், எந்த கேரக்டரோட பொசிஷன் வேணுமோ அதை நம்ம கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வேணும், அதாவது பி அப்படிங்கிற வேல்யூவை நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் 0 யூஸ் பண்ணுவேன். அதே செகண்ட் கேரக்டர் ஒய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து 1 கொடுப்பேன். எப்பவுமே வந்து 0லிருந்து தான் ஆர்டரிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அதோட டைப் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு 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 ஸ்ட்ரிங்கோட பர்ட்டிகுலர் கேரக்டரை நம்ம வந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து பி, அது எனக்கு கிடச்சிருச்சு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒய். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து
ஃபர்ஸ்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டர் அந்த மாரி எந்த கேரக்டர் வேணுமோ அத நம்ம எடுப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ஆர்டரிங்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, இந்த ஆர்டர்ல தான் எனக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்ல பிரசன்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இம்யூட்டபிள். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் எனக்கு வந்து பீன்னு இருக்கு. அந்த பீக்கு பதிலா நான் வந்து ஜே அத ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, நம்ம வந்து ட்ரை எக்செப்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம சப்சிக்வென்ட் செஷன்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 0த் கேரக்டர்ல நான் வந்து ஜே அசைன் பண்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஆல்ரெடி பி இருக்கு. இந்த இடத்துல ஜே நான் அசைன் பண்ண ட்ரை பண்ணேன்னா, எனக்கு வந்து இம்யூட்டபிள் எரர். அதாவது ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரிங்க வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற பர்ட்டிகுலர் கேரக்டர நம்ம வேற கேரக்டர் வச்சு நம்மளால அசைன் பண்ண முடியாது. ஓகேவா? இதத்தான் நம்ம வந்து இம்யூட்டபிள்ன்னு சொல்லுவோம். அதே இப்ப இப்ப எஸ் இப்ப பிரிண்ட் எஸ். இப்ப அதே வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டூ ஜே போட்டு ஜெய் தான். இத நான் ரன் பண்றேன். இதுக்கப்புறமும் நான் ஒரு பிரிண்டர்ஸ் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்ப இத ரன் பண்றேன் நானு. ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது எஸ்ஸோட வேல்யூ வந்து ஜைத்தான்னு சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப இதிலருந்து நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டியது என்ன அப்டின்னா, எனக்கு நான் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரையும் என்னால அப்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா, எஸ் அ ஹோல் இந்த ஸ்ட்ரிங்க வந்து எஸ்ன்னு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருந்திருக்கு. இந்த ஹோல் ஸ்ட்ரிங்குக்கு பதிலா என்னால புது வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஓகேவா? பட் இண்டிவிஜுவலா ஒரு கேரக்டர என்னால அப்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? இதத்தான் நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அண்ட் எஸ்கேப் சீக்வென்ஸ். ஓகேவா? ஸோ எஸ்கேப் சீக்வென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஆர்டினரி ஸ்ட்ரிங் இல்ல. இதுல சம்திங் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா, தென் வி ஹேவ் டூ யூஸ் ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள நான் எடுத்தேன் அப்படின்னா, இது நார்மல் ஸ்ட்ரிங் மாரி தான் தெரியும். பட் இந்த இடத்துல இது மட்டும் பார்த்தீங்களா, இது ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே. அது என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இத ரன் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ இதுக்கும் நடுவுல எனக்கு வந்து ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆயிருந்திருக்கு. ஓகே. பை டிஃபால்ட் இது நியூ லைன் ஆட் பண்ணும். பட் ஸ்டில் இங்க நான் அடிஷனலா ஒரு ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணியிருந்திருக்கங்காட்டி, எனக்கு இன்னொரு நியூ லைன் பிரிண்ட் ஆயிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ, அதாவது இப்போ ஸ்லாஷ் என்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, சிஸ்டம்க்கு பை டிஃபால்ட் அது தெரியும். ஒரு புது நியூ லைன ஆட் பண்ணு. ஒரு புது லைன ஆட் பண்ணு அப்படின்னு அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது தெரியும். ஓகேவா? ஸோ, நான் இப்ப 2 டைம் அதே நேம பிரிண்ட் பண்ணங்காட்டி, இது இங்க ஒரு டைம் ஒரு நியூ லைன், இங்க ஒரு நியூ லைன். அது பை டிஃபால்ட் ஆட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ, இந்த ஸ்லாஷ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ராவா இத அப்படியே பிரிண்ட் பண்ணாது. அதுக்கு என்ன இன்டர்னல் மீனிங்கோ அத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அந்த ஆப்பரேஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ, பை டிஃபால்ட் நம்ம இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னா, அத ஸ்பெஷல் கேரக்டரா ட்ரீட் பண்ணும். நம்மளுக்கு சில டைம் ரெக்வயர்மென்ட்டே இருக்கும். இல்லப்பா, எனக்கு வந்து இது வந்து என்னோட லோக்கல் பாத்து. இந்த பாத்த நான் அப்படியே தான் பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு ஸ்பெஷல் கேரக்டரா அத ட்ரீட் பண்ண வேண்டாம். அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, தென் வி ஹேவ் டூ யூஸ் ஆர். ஓகேவா? அப்படின்னா, இது ராவா அத அப்படியே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ, இந்த நேம்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட் சிஸ்டம் வந்து அத ஸ்பெஷல் கேரக்டரா ட்ரீட் பண்ணும். ஒருவேள எனக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர ட்ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, தென் வி ஹேவ் டூ யூஸ் ஆர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர் இல்லாம நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா, இட் வில் த்ரோ எரர். பிகாஸ் இந்த ஸ்லாஷ் என் எனக்கு ஓகே. பிகாஸ் அது வந்து நியூ லைனுக்கு. பட் ஸ்லாஷ் டிக்கும், ஸ்லாஷ் யூக்கும் எந்த அ மீனிங்குமே இல்ல. ஓகேவா? இட் வில் த்ரோ எரர். ஏன்னா அதுக்கு எந்த மீனிங்கும் இல்ல. ஓகேவா? ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். இதே ஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பாத் ஆஸ் இஸ் அப்படியே கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம இந்த நேம என்னோட இன்னொரு ஸ்ட்ரிங்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. நேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங்க இன்னொரு ஸ்ட்ரிங்ல நான் அப்படியே யூஸ் பண்ணணும். ஹாய் அண்ட் தென் இஃப் ஐ ஹேவ் டூ பாராமீட்டரைஸ் இட். நான் இப்போ ஒரு பாராமீட்டர் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த பாராமீட்டர் நேம் வந்து அதே நேம் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியபிள இன்னொரு வேரியபிள்ல நம்ம பாராமீட்டரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எஃப் யூஸ் பண்ணுவோம். இது எஃப் ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள நம்ம அந்த ஸ்ட்ரிங் நேம் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த எஃப்ங்கிற நேம் யூஸ் பண்ணணும். எஃப்ங்கிற நேம் யூஸ் பண்ணா, எனக்கு ஆல்ரெடி நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள எங்கேயோ வேல்யூ அசைன் பண்ணியிருந்திருக்கிறேன் நானு. அந்த நேம இங்க பாஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், இந்த இந்த ஃப்ளவர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத வந்து அது ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணும். அப்ப இதோட இந்த நேமோட வேல்யூ எங்க அசைன் ஆயிருக்குன்னு பார்க்கும். அதோடது தான் அருண் அப்படிங்கிறது. அதனால ஹாய் அருண் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம ஸ்லாஷ் என்னும் குடுத்துருக்கங்காட்டி, அந்த ஸ்லாஷ் எண்ணுக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள இன்னொரு வேரியபிள்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் வந்து எனக்கு ராவாவும் யூஸ் பண்ணணும். அதாவது இதை வந்து ஸ்பெஷல் கேரக்டராவும் ட்ரீட் பண்ண வேண்டாம். அண்ட் ஐ ஹேவ் டு யூஸ் சம் அதர் வேரியபிள் இன் மை ஓன். ஓகேவா? இப்போ என்னோட ஸ்ட்ரிங்ல நான் இன்னொரு வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஆர்எஃப்ன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்எஃப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த நேமுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணோமோ, அது அசைன் ஆயிடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லாஷ் எண்ண அப்படியே அது பை டிஃபால்ட் அத அப்படியே கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாஷ் என்னிலிருந்து ஸ்டேஸ்ரா இதுவரைக்கும் நம்மளுக்கு அப்படியே ஆஸ் இஸ் பிரிண்ட் பண்ணிரும். இந்த இடத்துல இருக்கிற ஸ்லாஷ் என் எதனாலனா, நம்ம வந்து ஒரு ஸ்லாஷ் என் இங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கங்காட்டி, அதுக்கு ஒரு நியூ லைன் கிடைச்சிருந்திருக்கு. பட் இந்த ஸ்லாஷ் என் வந்து நம்மளுக்கு அப்படியே ஆஸ் இஸ் இங்க பிரிண்ட் ஆயிருந்திருக்கு. ஓகேவா? இம்ப்ளிசிட் கன்காட்டினேஷன் அப்படிங்கிறது பைத்தான்ல ஒரு இன்பில்ட் ஃபங்ஷனாலிட்டி. ஓகேவா? என்கிட்ட இப்ப நெறைய ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மாரி நெறைய ஸ்ட்ரிங் இருக்கு. இத எல்லாமே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ஓப்பன் பிராக்கெட் அண்ட் குளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு, நம்ம எந்த பிளஸ் சிம்பல் அந்த மாரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் இந்த ஓப்பன் பிராக்கெட் அண்ட் குளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு, எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் உள்ள நம்ம குடுக்குறோமோ, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கன்காட்டினேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் தி இன்பில்ட் ஃபங்ஷனாலிட்டி இன் பைத்தான். நான் இப்ப இத எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த மெசேஜ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்ப நான் நியூ லைன் யூஸ் பண்ணல. அண்ட் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அதனால தான் எல்லாமே வந்து ஒரே லைன்ல நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருந்திருக்கு. நம்ம எஸ்கேப் சீக்வென்ஸ் முன்னாடியே பார்த்துருந்தோம். நம்ம வந்து ஸ்லாஷ் என் பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் நெறையா காமன் எஸ்கேப் சீக்வென்சஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு ஸ்லாஷ் டி இருக்கு. ஸ்லாஷ் டி அப்படின்னா டேப். ஓகேவா? அதே வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டைம் நம்மளுக்கு பேக் ஸ்லாஷ பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அதே ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த டபுள் கோட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா அது பிரிண்ட் பண்ணும். தென் ஸ்லாஷ் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மல்டிபிள் காமன் எஸ்கேப் சீக்வென்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒண்ணொண்ணுக்கும் நம்ம இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட ஃபங்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப நான் இத எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, இந்த நேமுக்கும், ரோலுக்கும் நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுலயும். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து டபுள் கோட்ஸ் எனக்கு வந்து டபுள் கோட்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா, நம்மளுக்கு இங்க அந்த டபுள் கோட்ஸ் வந்து இங்க குடுத்து, இங்க எண்ட் பண்ணியிருந்திருக்கும். ஓகேவா? இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க எண்ட் பண்ணியிருந்திருக்கும். இந்த டபுள் கோட்ஸ் நம்ம இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்டின்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஏன்னா, இங்க ஆரம்பிச்சது இங்கேயே எண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்வாலிட்ன்னு எரர் அடிக்கும். ஸோ அந்த மாரி கேஸஸ்ல நம்ம வந்து அந்த டபுள் கோட்ஸையும் பிரிண்ட் பண்ணணும் அப்டிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்குவோம். தென் நம்மளுக்கு வந்து எனக்கு பிளாக் ஸ்லாஷே பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சீக்வென்ஸ வந்து நம்மளுக்கு பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஐடென்டிஃபை அண்ட் இந்த நெக்ஸ்ட் இருக்கிறத ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே பிரிண்ட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லாஷ் யூ, ஸ்லாஷ் எக்ஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூனிகோட் வேல்யூ அண்ட் ஹெக்ஸா வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லாஷ் யூ 0041 யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அதே ஸ்லாஷ் எக்ஸ் 48 யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸ்லாஷ் யூ 20v9 யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இத நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் யூனிகோட் அண்ட் ஹெக்ஸா வேல்யூ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ யூனிகோட் வேல்யூல 0041க்கு பார்த்தீங்கன்னா, ஏ. அதே 42க்கு பி, 43க்கு பார்த்தீங்க அப்படின்னா சி. ஸோ அதுதான் இங்க நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருந்திருக்கு. அதே வந்து ஸ்லாஷ் எக்ஸ் அதாவது ஹெக்ஸா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48க்கு ஹெச், 49க்கு வந்து ஐ. ஸோ ஈவன் நம்மள வந்து சிம்பல்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்ட்ரிங்லயே அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சஸிங் அண்ட் ஸ்லைசிங். ஆக்சஸிங் அப்படின்னா,
ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர அதாவது அந்த மொத்த ஸ்ட்ரிங்லயும் ஓகே மொத்த ஸ்ட்ரிங்லயும் ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர் அது எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். அத பர்ட்டிகுலரா ஆக்சஸ் பண்றது. அதாவது அத எடுக்கிறத நம்ம வந்து ஆக்சஸிங்ன்னு சொல்லுவோம். அதே ஸ்லைசிங் அப்டின்னா ஒரு செட் ஆஃப் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இல்ல. ஒரு செட் ஆஃப் கேரக்டர் மேபி பியிலிருந்து டி வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுக்கிறத ஸ்லைசிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அத எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. பைத்தான். ஸோ, இதில ஒரு கேரக்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல 0 அந்த மாரி போடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆக்சஸ் பண்ணணும்னா, ஸ்கொயர் பிராக்கெட்ல 0 போட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுவே இதில வந்து நம்ம லாஸ்ட் கேரக்டரையும் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது எண்ணையும் நம்ம டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து 0, 1, 2, 3, 4, 5 ஓகே. 5ன்னு நம்ம குடுக்கலாம். ஓகேவா? ஆர் -1ன்னு குடுக்கலாம். அதாவது லாஸ்ட் கேரக்டர வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்ல எடுத்துக்கும். ஃப்ரம் பேக்வர்ட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் நம்பர். இப்ப பார்த்தீங்கன்னா, இது -1, -2, -3, -4, -5, -6 அந்த மாதிரி வரும். ஸோ, இதில ஒண்ணே ஒண்ணு நம்ம வந்து ஆ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 0 அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான். இதே வந்து லாஸ்ட் கேரக்டர் வந்து -1லிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ, நீங்க ஃபார்வர்ட்ல ஆக்சஸ் பண்ணிட்டு நம்ம போய்க்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்து 0லிருந்து 5 வரைக்கும் இருக்கும். அதே ரிவர்ஸ்ல பண்ணோம் அப்படின்னா, -6 வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ, இது இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 0 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பைத்தான் அதாவது பி கிடைக்குது. பைத்தான்ல இருக்கிற பி. அதே வந்து லாஸ்ட் கேரக்டர் என் அப்படின்னா -1. ஸோ -2 அப்படின்னா இந்த ஓ. அப்படி பார்த்தா -6 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க போனோம் அப்படின்னா 5 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் கேரக்டர் அதாவது நம்மள்ட்ட இருக்கிறதே இங்க வந்து 5 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் 6, 7, 8 அந்த மாரி எது குடுத்தோம்னாலும் சரி, நம்மளுக்கு இண்டெக்ஸ் எரர் அடிக்கும். அதாவது அந்த கேரக்டர் இல்ல அப்படின்னு நம்மளுக்கு இண்டெக்ஸ் எரர் அடிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங் அப்டின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஆக்சஸிங் அப்டின்னா ஒரு கேரக்டர் எடுக்கிறது. பட் ஸ்லைசிங் அப்டின்னு பார்த்தோம்னா, ஒரு செட் ஆஃப் கேரக்டர் அதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறத நம்ம வந்து ஸ்லைசிங்ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது எப்படி எடுப்போம் அப்டின்னா, அதே ஸ்கொயர் பிராக்கெட் தான் இதுக்கும். பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்டிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்டா வந்து ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டார்ட் அப்டின்னா இந்த இதில அதாவது இந்த எனக்கு குடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல நான் வந்து எங்க இருந்து எடுக்கறக்கு ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ பியிலிருந்து எடுக்கறக்கு ஆரம்பிக்கணுமா? இல்ல ஜியிலிருந்து ஆரம்பிக்கணுமா? இல்ல எல்லிருந்து ஆரம்பிக்கணுமா? அந்த மாதிரி எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு குடுக்குறது தான் நம்மளுக்கு ஸ்டார்ட். ஓகேவா? நான் மேபி பியிலிருந்து ஆரம்பிச்சு என் வரைக்கும் வேணும். அந்த மாரி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க ஸ்டாப் பண்ணணும்? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எங்க ஸ்டாப் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸ்டெப் அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டரா எல்லா கேரக்டரையும் எடுக்கணுமா? இல்ல நான் வந்து 2, 2 கேரக்டரா எடுக்கணுமா? ஐ மீன் எப்படி அப்டின்னா, ஸோ இப்போ ஸ்டெப் வந்து நான் இங்க வந்து 2ன்னு குடுத்துருக்கேன். 2 அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு கேரக்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேரக்டர் எடுக்கும். ஸோ பை டிஃபால்ட் ஸ்டெப் வந்து 1 தான். அதனால ஒரு கேரக்டரையும் எடுக்கும். அதுவே நான் வந்து 2 அப்படின்னு நம்ம குடுத்தோம்னா, நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது எடுக்கும். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்க்கையில உங்களுக்கு கிளியரா புரியும் அது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கா ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 0 டூ 3 அதாவது 0ல ஆரம்பிச்சு 3க்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? இங்க 3 இன்க்ளூட் பண்ணாது. ஸ்டாப்ல வந்து 3 கிட்ட ஸ்டாப் ஆயிடும். ஸோ 0, 1, 2 இந்த இது வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்க எடுக்கணும் அப்படின்னா நான் இத யூஸ் பண்ணலாம். இதே வந்து 3லிருந்து எண்ட் வரைக்கும். ஓகேவா? ஸ்டார்ட்டிங்லருந்து இது நான் வந்து அதாவது ஸ்டாப்ப ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, எங்க ஸ்டார்ட் குடுத்துருக்கனோ அதிலிருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்கோ எல்லாமே எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தது தான். அதாவது ஸ்டெப் சைஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஸ்டார்ட்டிங் எல்லாமே, எண்டும் எல்லாமே. அதாவது ஃபர்ஸ்ட்லருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கும்னு நம்ம சொல்லியிருந்திருக்கோம். இங்க ஸ்டெப் சைஸ் வந்து 2ன்னு சொல்லியிருந்திருக்கோம். ஸ்டெப் சைஸ் 2ன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பிஏ எடுக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஈய எடுக்காது. ஏன்னா நம்ம ஸ்டெப் சைஸ் இன்கிரிமெண்ட் பண்ணது வந்து ஈச் கேரக்டரையும் பண்ணல. 2, 2வா தான் பண்ணியிருந்திருக்கோம். அதனால நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்கிப் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது என்னுக்கு போயிடும். ஸோ அந்த மாரி நெக்ஸ்ட் ஜிய ஸ்கிப் பண்ணிரும். ஏக்கு போகும். அந்த மாதிரி 1 விட்டு 1 விட்டு 1 அந்த மாரியே ஜம்ப் பண்ணிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல் ஆ ஸ்ட்ரிங்கையும் அப்படியே குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நான் இத எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா 0லிருந்து 3 எஸ் 3யே எடுக்காது. அதனால 2 வரைக்கும் தான். 0, 1, 2 அதனால பிஇஎன் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 3 டில் எண்ட் ஃபுல்லாவே எனக்கு கிடைச்சிரும்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சைஸ் நான் 2ன்னு ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, 1 டூ 1 அதாவது B கிடைக்கும். அடுத்தது N, அடுத்தது A, U, U. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். இதே வந்து நம்ம இங்கேயும் ஸ்டெப் சைஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இங்கேயும் நான் ஸ்டெப் சைஸ் வந்து 2 ப்ரொவைட் பண்ணலாம். இல்ல இங்க 2 ப்ரொவைட் பண்ணலாம். எங்க வேணாலும் நம்ம ஸ்டெப் சைஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், எங்க முடிக்கிறோம், எவ்வளோ வந்து ஸ்டெப் அதாவது எவ்வளோ ஜம்ப் நம்ம வந்து பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இதுதான் ஸ்லைசிங். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்க எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? எப்படி ஒரு ஸ்ட்ரிங்ல ஆட் பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம்? எப்படி ஈவன் பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம்? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, ஒரு ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் ஸோ, ஏன்னா எல்லா கேரக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்டெப் சைஸ நான் -1 அப்படின்னு நான் குடுத்தேன்னா, இட் வில் ரிவர்ஸ் த ஹோல் ஸ்ட்ரிங். ஓகேவா? இட் இஸ் ஆஸ் சிம்பிள். நாம ஒரு லூப் எழுதி, அதுக்கப்புறம் தான் நான் இத ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்ட் பொசிஷன், எண்ட் பொசிஷன் 2ம். பிகாஸ் இங்கேருந்து இதுவரைக்கும் நான் ஃபுல்லா தான் ரிவர்ஸ் பண்ணணும். அதனால அது ஃபுல்லா. அதுக்கப்புறம் -1 நான் மட்டும் குடுத்தேன் அப்படின்னா, இட் வில் டேக் ஃப்ரம் லாஸ்ட் ஒன் அப்படியே லாஸ்ட்லருந்து அப்படியே ஒரு ஒரு கேரக்டரா பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் பண்றக்கு. அதே ஈவன் பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஸ்டார்ட்டிங் இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 0த் பொசிஷன். அதுக்கப்புறம் 1 ஸ்கிப் பண்ணணும். அதுக்கப்புறம் சி. அப்ப பி ஸ்கிப் ஆயிரும். ஏ, சி, இ இது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ, ஈவன் பொசிஷன்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதேதான் ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டெப் சைஸ் 2 யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஈவன் சைஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட்டு அதே ஆட் பொசிஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் இங்க 0த் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதனால இங்க நான் எதுவுமே குடுக்கல. அதே ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது Bலருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, BDF இது கிடைக்கும். இந்த சைஸ் அதாவது BDF இந்த 3 மட்டும் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ, இங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் பண்ண சொன்னா, நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஈவன் பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஆட் பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா, வி வில் ஸ்டார்ட் வித் 1 அண்ட் தென் ஸ்டெப் சைஸ் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணதும் ஆக்சுவல் அரேவோ அதாவது சில சில இடத்துல பாலிண்ட்ரோம்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ, அந்த பாலிண்ட்ரோம்லாம் கண்டுபிடிக்கிற டைம்ல நம்ம ஜஸ்ட் இதுவும் இதுவும் பாலிண்ட்ரோமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவல் ஸ்ட்ரிங்கு, ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங்கு இந்த 2ம் ஈக்குவலா இது எவ்வளோ சிம்பிளா முடிஞ்சது பாருங்களேன். இந்த 2ம் ஈக்குவலா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது ஈக்குவலா இருந்தா ட்ரூன்னு வரும். இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் திஸ் ஒன். ஸோ, இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இங்க எனக்கு ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்த மாதிரியே. அது ஈவன் பொசிஷன்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஏஎஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே ஆட் பொசிஷன் மட்டும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிடிஎஃப். இது வந்து லெவல். இத நம்ம பிரிண்ட் பண்ணப்ப ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு அதே லெவல் தான் கிடைக்கும். அது ரிவர்ஸ் பண்ணது தான் நான் கிடைச்சேன். இது பாலிண்ட்ரோமான்னு கேட்டா, எஸ் பாலிண்ட்ரோம். ஸோ, ஒரு பாலிண்ட்ரோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு லூப் எழுதி அந்த மாரி தான் கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. ஈஸியா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிட்டு போயிரலாம். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்க வந்து கன்காட்டினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த ப்ளஸ் சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். இத முன்னாடியே பார்த்துருந்தோம். அதே ஒரு ஸ்ட்ரிங்க வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது எனக்கு ஈக்குவல் டூ சிம்பல் இருக்கு. அந்த ஈக்குவல் டூ சிம்பல் வந்து ஒரு 20 டைம் பிரிண்ட் ஆகணும். ஆர் 30 டைம் பிரிண்ட் ஆகணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம இன்டூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவல் டூ அப்படிங்கிறது 20 டைம் பிரிண்ட் ஆகும். அதே வந்து ஏபி அப்படிங்கிறது வந்து 3 டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம 2 ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது அக்கர் ஆகுறத வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இன்டூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இத நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, இது டேட்டா ஹைஃபன் ட்ரிவன் ஓகேவா? எனக்கு டேட்டா ட்ரிவன் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இந்த ஈக்குவல் டூ அப்படிங்கிறது வந்து எனக்கு 20 டைம் மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ, ஏபி அப்படிங்கிறது எனக்கு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ, ஒரு டெக்ஸ்ட்ட எவ்வளோ டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம இன்டூ யூஸ் பண்ணிக்குவோம். அதே கன்காட்னேட் ஜஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ப்ளஸ் சிம்பல் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஸோ, கம்பேரிசன் ஆப்பரேட்டர்னா, ஸோ ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங்கில இருக்கா இல்லையா? இல்ல எது பெரிய வேல்யூ? எது சின்ன வேல்யூ? ஆர் 2 வேல்யூ ஈக்குவல் டூவா? அந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸ கம்பேர் பண்றதுக்கு நம்ம கம்பேரிசன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ, இங்க நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம், நாட் இன் யூஸ் பண்ணுவோம், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஜிஐஎல் அப்படிங்கிற வேல்யூ பெங்களூர்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். இல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். ஓகேவா?
ஸோ அதே நாட் இன் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இதில இல்லையா அப்படின்னு கேட்குறோம். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். இல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எந்த வேல்யூ கிரேட்டர், எந்த வேல்யூ லெஸ் தேன் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும். ஆப்வியஸா இங்க வந்து 2 தான் பெருசு. எஸ் இங்கேயும் ட்ரூ கிடைக்கும். இங்க 3 தான் பெருசு. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கேயும் ட்ரூ தான் கிடைக்கும். இந்த 2 வேல்யூவும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இந்த ரிசல்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, ஜிஏஎல் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்கு. ஸோ எனக்கு ட்ரூன்னு கிடைச்சிருந்திருக்கு. ஜிஏஎல் நாட் இன் இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து நாட் இன் யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். இங்க 2 தான் பெருசு. இங்க 3 தான் பெருசு. ஸோ ட்ரூ, ட்ரூ. அப்புறம் ஹாய் ஈக்குவல் டூ ஹாய். ஸோ இந்த 2 ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கேஸ் கன்வர்ஷன். கேஸ் கன்வர்ஷன்னா என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதோட கேரக்டர்ஸ் அதாவது டி, ஏ, டி, டிஏ இந்த மாரி இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர்ஸையும் நம்ம எப்படி வந்து வேற கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது அப்பரா கன்வெர்ட் பண்ணலாம், லோவரா கன்வெர்ட் பண்ணலாம். அந்த மாரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இங்க டேட்டா அப்படிங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. சயன்ஸ் அப்படிங்கிறது கேப்பிட்டல்ல இருக்கு. ஸோ இத வந்து ஃபுல்லா நான் கேப்பிட்டலா மாத்தணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நான் அப்பர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும்னா, இது ஃபுல்லாத்தையுமே வந்து எனக்கு அப்பர்ல மாத்திரும். அதுவே இது ஃபுல்லாவே லோவர்ல மாத்திரணும். இந்த சயன்ஸும் லோவர்ல மாறிறணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நான் லோவர் யூஸ் பண்ணிக்கலாம். லோவர் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவையும் சரி, நம்மளுக்கு அதாவது ஆல்ரெடி லோவரா இருக்கிற டேட்டாவையும் சரி, இல்ல அப்பரா இருக்கிற டேட்டாவையும் சரி, எல்லாத்தையுமே லோவரா மாத்திரும். அதே மாரி தான் அப்பரும். எல்லாத்தையுமே அப்பரா மாத்திரும். அதுக்கப்புறம் கேப்பிட்டலைஸ் வந்து நம்மளோட சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங் லெட்டர மட்டும் இத மட்டும் நம்மளுக்கு வந்து கேப்பிட்டலா மாத்திடும். ஓகேவா? அடுத்த டைட்டில் கேஸ்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஓகேவா? இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கேப்பிட்டல் டி வந்துரும். மிச்சதெல்லாம் ஸ்மால். அதே மாரி சயன்ஸ்ல கேப்பிட்டல் எஸ் கிடைக்கும். மிச்சது எல்லாமே ஸ்மால். அந்த மாரி வர்றது வந்து டைட்டில் கேஸ். ஸ்வாப் கேஸ் அப்படின்னா கேப்பிட்டலா இருக்கிறது ஸ்மாலா மாறிரும். ஸ்மாலா இருக்கிறது கேப்பிட்டலா மாறிரும். ஓகேவா? ஸோ இத நான் ரன் பண்றேன். யாஹ்! ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அப்பருக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு அப்பரா மாறிடுச்சு. லோவருக்கு எல்லாமே லோவர் கேஸ்ல மாறிடுச்சு. கேப்பிட்டலைஸ் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு இது மட்டும் கேப்பிட்டலா மாறிடும். மிச்சது எல்லாமே ஸ்மாலுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் கேஸ். டைட்டில் கேஸ்னா, இந்த ஸ்பேஸுக்கு அ பக்கத்தில அதாவது இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இது கேப்பிட்டலா மாறிரும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அதுக்கடுத்து அடுத்த வேர்டில இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் அதுவும் கேப்பிட்டலா மாறிடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டைட்டில் கேஸ் ஒர்க் ஆகும். அடுத்து ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ்னா கேப்பிட்டலா இருக்கிறது ஸ்மாலா மாறிடுச்சு. ஸ்மாலா இருக்கிறது கேப்பிட்டலா மாறிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேஸ் கன்வர்ஷன் பைத்தான்ல பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித். நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித்தும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்கிட்ட இருக்கு ஸ்ட்ரிங் எஃப் இஸ் ஈக்குவல் டூ ரிப்போர்ட் 2024.csvன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் ரிப்போர்ட்டா அதாவது ஸ்டார்ட்ஸ் வித்ல நான் ரிப்போர்ட்ன்னு நான் குடுத்தேன்னா, எஸ் அது வந்து ரிப்போர்ட்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு இங்க ட்ரூ தான் கிடைக்கும். இல்ல வேற ஏதாச்சும் வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஃபால்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் எண்ட்ஸ் வித்ல நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்வில முடியுதா? இல்ல டிஎஸ்வில முடியுதா? இல்ல எக்ஸெல்னு முடியுதா? இந்த மாதிரி எந்நேரத்தில முடியுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம எண்ட்ஸ் வித் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்ஸ் வித்லயும் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எந்த கேரக்டர்லேருந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அதாவது 7த் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேவா? ஸோ 7த்ல இருந்து எனக்கு 2024ல ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற மாரியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் ஜஸ்ட் 2024ன்னு சொன்னா இல்ல. ஏன்னா இது ரிப்போர்ட்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. 2024ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித்ல 7த் இண்டெக்ஸ் பொசிஷனையும் நான் குடுத்தேன் அப்படின்னா, தென் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் செக் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்ட்ஸ் வித்ல ரிப்போர்ட் ஆமா. எஸ் ரிப்போர்ட்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. எண்ட்ஸ் வித்ல சிஎஸ்வி இருக்கு. இது டிஎஸ்பியா இருந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்க ட்ரூ தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில எது இருந்தனாலும் அது நமக்கு ட்ரூ தான் கிடைக்கும். அதே வந்து இங்க ஸ்டார்ட்ஸ் வித் 2024ன்னு மட்டும் நம்ம குடுத்துருந்துருக்கோம் இதே மாதிரி. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ரிப்போர்ட்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டார்ட்ஸ் வித்லயே வந்து 7த் பொசிஷன் நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அங்கேருந்து 2024லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இங்க எனக்கு ட்ரூ கிடைச்சிருந்திருக்கு. ஸ்ட்ரிங்க செக் பண்றக்கு நம்மகிட்ட சில மெத்தட்ஸ் இருக்கு. இஸ் ஆல்ஃபா, இஸ் டிஜிட், இஸ் ஆல்ஃபா நம்,
ஆர் இஸ் ஸ்பேஸ் அந்த மாதிரி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் அது ஆக்சுவலா அது ஆல்ஃபாபெட்ஸா, இல்ல ஸ்ட்ரிங்கா, இல்ல ஆல்ஃபா நியூமெரிக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிசி இது வந்து எனக்கு ஆல்ஃபாபெட்டான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் டாட் இஸ் ஆல்ஃபா ஓகேவா? அதுக்கப்புறம் ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட். ஓகேவா? இது மெத்தடுங்காட்டி. ஓகேவா? ஸோ இது நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது ஆல்ஃபாபெட்டா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும். அதே நான் டிஜிட்டான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா, இஸ் டிஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே ஆல்ஃபா நியூமெரிக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இஸ் ஐ ஆல்ஃபா ஏஎல்நம் ஓகேவா? இது நான் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே ஸ்பேஸ் தானா? அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா, இஸ் ஸ்பேஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து சும்மா எம்ப்டி ஸ்ட்ரிங்ல நம்ம இஸ் ஆல்ஃபா இது ஆல்ஃபாவான்னு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஆப்வியஸா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ஃபாபெட்ஸ் தான். ஸோ இஸ் ஆல்ஃபாக்கு எனக்கு வந்து ட்ரூ கிடைச்சிருச்சு. அதே இஸ் டிஜிட். எஸ் இதுவும் டிஜிட் தான். இது ஆல்ஃபா நியூமெரிக் தான். எல்லாமே ட்ரூ. அதே மாரி இது ஃபுல்லாமே ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்வியஸா ட்ரூ தான். தென் இது இது வந்து ஆல்ஃபா இல்ல. பிகாஸ் இது ஜஸ்ட் எம்ப்டி ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் கிடைச்சிருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கிளீனிங் அண்ட் ரீப்ளேஸ்மென்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிப், ரீப்ளேஸ், ரிமூவ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து எப்போலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கோ, நம்மளோட டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட்ல நம்மளுக்கு எப்போலாம் ஸ்பேஸ் இருக்கோ, அத ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட டெக்ஸ்ட் இது வந்து நம்ம இதோட ஆக்சுவல் யூசேஜ் எல்லாமே நீங்க வந்து பின்னாடி நம்ம வந்து ஒரு ஹியூஜ் ப்ரோகிராம்ல ஒர்க் பண்ணும்போது, இது எல்லாமே நம்மளுக்கு அங்க ஹேண்டியா வரும். ஓகேவா? ஸோ பட் இப்போதைக்கு இத தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ, ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்கு. அத நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நம்மளோட ஃபங்ஷன்ல அதாவது நம்மளோட ஸ்ட்ரிங்ல ஏதாச்சும் ஒரு ஒரு கேரக்டருக்கு பதிலா நம்ம இன்னொரு கேரக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம ரீப்ளேஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஹைஃபன் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். எனக்கு ஹைஃபன் வேணாம். ஹைஃபன் இருக்கிற இடத்துல எல்லாம் அண்டர் ஸ்கோர வச்சு ரீப்ளேஸ் பண்ணிரு அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துலயெல்லாம் இந்த கேரக்டர் பிரசன்ட் ஆயிருந்திருக்கோ, அத இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ் சஃபிக்ஸ், ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ ரிமூவ் சஃபிக்ஸ்னா நம்மளுக்கு எண்டுல இருக்கிற நம்ம எந்த டெக்ஸ்ட் குடுக்குறோம், எந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம குடுக்குறோமோ, அந்த கேரக்டர இது கடைசிலருந்து ரிமூவ் பண்ணிரும். அதாவது சஃபிக்ஸ்லருந்து ரிமூவ் பண்ணிரும். அதே ப்ரிஃபிக்ஸ்லருந்து ரிமூவ் பண்ணணுங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இத நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, எஸ் இங்க இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே ஃபுல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ. ஓகேவா? அடுத்தது இந்த ஹைஃபனுக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் இங்க சஃபிக்ஸில் இருக்கிற டாட் டிஎக்ஸ்டி நம்மளுக்கு ரிமூவ் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி இங்க ப்ரிஃபிக்ஸ் மிஸ்டர் அந்த மிஸ்டர் டாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிருந்திருக்கு. அருண் மட்டும் நேம் கிடைச்சிருந்திருக்கு. இந்த மாரி தான் நம்ம கிளீனிங்கும், ரீப்ளேசிங்கும் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ல ஸ்ப்ளிட் எப்படி பண்ணலாம்? ஜாயின் எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸ்ப்ளிட் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் என்கிட்ட இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரிங்க நான் எப்படி மல்டிபிள் சங்க்ஸா பிரிக்கலாம் அப்படிங்கிறது. அதே ஜாயின் அப்படின்னா, என்கிட்ட மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எஸ் எ லிஸ்ட் இருக்கு. அத எப்படி ஜாயின் பண்ணி ஒரு வேல்யூவா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, இப்ப நான் இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ, என்கிட்ட இங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு ஏபிசி அப்படின்னு. இத நான் வந்து மல்டிபிள் சங்க்ஸ் அதாவது ஏ தனியா, பி தனியா, சி தனியா பிரிக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நான் இந்த கம்மாவ வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த 3 டிஃபரண்ட் வேல்யூவா ஸ்ப்ளிட் ஆயிடும். அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டா கிடைக்கும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்க நம்ம லிஸ்ட்டா எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்மளோட லிஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பட் இப்போதைக்கு அத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணா எப்படி அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, ஸ்ப்ளிட் லைன்ஸும் இருக்கு. அதாவது ஒவ்வொரு லைனும் எனக்கு வந்து இங்க ஒரு லைன் இருக்கு. ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணியிருந்திருக்கு. லைன் 2 இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 2யும் 2 டிஃபரண்ட் லைனா அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் லைன்ஸ்ன்னு நான் பண்ணும்போது, இத ஒரு தனி லைனாவும், இத ஒரு தனி லைனாவும் அது கன்சிடர் பண்ணிட்டு 2 லைனா எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈவன் நம்ம பார்ட்டிஷன் யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்ம என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்றோமோ, அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூத்த எல்லாத்தையும் ஒரு வேல்யூவாவும், அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் ரிமைனிங்காவும் குடுத்துரும். ஓகேவா? அண்ட் ஜாயின் நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா,
நம்மளுக்கு வந்து எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா 2024, 01, 31 அந்த மாரி 3 வேல்யூஸ் இருக்கு. எஸ் எ லிஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு லிஸ்ட்டா இருக்கு. நான் ஜாயின் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கா அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம ஸ்ப்ளிட்டிங் அண்ட் ஜாயினிங் பண்ணுவோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற வேரியபிள் அதாவது ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம், டெசிமலா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த வேரியபிள இன்னொரு ஸ்ட்ரிங்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம பெர்சன்டேஜோ, ஃபார்மேட்டோ, எஃப் ஸ்ட்ரிங்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்கிட்ட இங்க 2 வேரியபிள் இருக்கு. நேம் அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. என் அப்படிங்கிறது வந்து இன்டிஜர் 3ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த வேரியபிள்ஸ நான் வந்து என்னோட ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த 3 மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஓல்டு மெத்தட்ல நம்ம ஸ்ட்ரிங்குக்கு பெர்சன்டேஜ் எஸ்ஸும், இங்க பெர்சன்டேஜ் டியும் யூஸ் பண்ணிட்டு, இங்க வந்து அதோட வேரியபிள் நேம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இது ஓல்டு மெத்தட். அதே அதுக்கப்புறம் ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ ஃபார்மேட் அப்படின்னா, நான் இங்க ஃப்ளவர் பேரன்தீசிஸ் குடுத்துட்டுருவேன். ஓகேவா? அண்ட் தென் இங்க ஃபார்மேட்ல இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டும், செகண்டுக்கு செகண்டும் நான் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ லேட்டஸ்ட்டா இப்ப எல்லாரும் யூஸ் பண்றது என்னன்னா, எஃப் ஸ்ட்ரிங். எஃப் ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம எஃப்ன்னு முன்னாடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் பிராக்கெட்டுக்கு உள்ளேயே வந்து நம்ம என்ன வேரியபிள நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த 3ஓட அவுட்புட்டும் சேம் தான். இப்ப ரன் பண்ணோம்னா 3ஓட அவுட்புட்டும் சேம் தான். பட் என்னன்னா, வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு டிஃபரெண்ட். பட் மோஸ்ட் கிளீன் அண்ட் மாடர்ன் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு எஃப் ஸ்ட்ரிங் தான். நம்மளோட பைத்தான் ஸ்ட்ரிங் செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கவர் பண்ணிட்டோம். இன்னும் நிறையா டாபிக்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி இருக்குது. பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பட் ரிமைனிங் டாபிக்ஸ் என்னென்ன நீங்கள் இப்போ படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து கிட் ரெப்போல அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ நம்மளோட ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல் அண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் 2மே நான் அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். அதில் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ளஸ் அடிஷ்னலாக என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஸோ இது போக நான் வந்து நீங்கள் என்னென்னலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணி அங்கே அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். அதோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன் கம்மிங் செஷன்ஸ் நம்ம வந்து டிக்ஷனரி, லிஸ்ட் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். தேங்க் யூ. See you in the next session.